ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தனி ஜெபத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 2 வாரமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 12 வாரமாக நாட்களாக நம்ம இந்த தனி ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தனி ஜெபத்தை குறித்து தியானிக்க 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 நம் ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் நம்ம தனித்து ஜெபிக்கணும், தேவனோடு உறவாடணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால பேரின்பத்தினால நிரப்பப்படணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்கு வருது இல்லையா? நம்ம நினைக்கிறோம், வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் சோர்வுகள், பலவீனங்கள், மனுஷருடைய போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இவற்றினால நம்ம தொடர்ந்து தனி ஜெபத்தை செய்ய முடியாதபடிக்கு சாத்தான் நம்மை தள்ளிவிடுகிறான். எப்பொழுதுமே ஒரு பழக்கம் நமக்கு பழக்க வழக்கமாக வேண்டுமானால் 21 நாட்கள் அந்த காரியத்தை செய்யணுமா. ஒரு 21 days கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோன்னா, ஒரு பழகிட்டோன்னா, அதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திட்டோன்னா, அது நமக்கு ஒரு பழக்க வழக்கமாகி வழக்கம் போல் 22வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழும்பிடுவோமா. அப்போது காலையில் எழும்பி ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 21 daysக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீங்க. ஸ்டார்டிங்கில் ஒருவேளை தனி ஜெபம் முதல்ல ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு மேலே நம்மால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். உடனே பைபிள் எடுத்து வாசிங்க, அதில் சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்புறம் இந்த நேரம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா, 1/4 மணி நேரம், 1/2 hour ஆகும், 1/2 hour, அப்புறம் 3/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் கூட போயிடும். சில தேவ மனிதர்கள் சொல்லும் பொழுது 5 மணி நேரம், 7 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம் என்று சொல்கிறாங்களே, அது எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் தனி ஜெபத்துக்காக வாஞ்சிக்கட்டும், தனி ஜெபத்தை தேடட்டும், நாடட்டும், தனித்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறட்டும். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களை விட்டு, எவர்களை விட்டு என்று பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் 3 பேரை அவர் அழைத்து கொண்டு போய் அவருடைய வழக்கத்தின்படியே, அதாவது 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வழக்கமே தனித்து ஒலிவமலையில போய் சீஷர்களோடு போனாலும் தனித்து ஜெபிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. அதனால தான் அவர் போய் சீஷர்களை பார்த்து, நீங்கள் இங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு கல்லறி தூரம் போய் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்த பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் தனி ஜெபத்தினால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த தனி ஜெபம் ஏன் நமக்கு அவசியம், அந்த தனி ஜெபத்தை தடுக்க பிசாசு எந்தெந்த காரியங்களை கொண்டு வருவான் என்கிற தேவ செய்தியை நான் உங்களுக்கு திங்கட்கிழமை கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மீட்டிங்காக, இந்த கூட்டத்துக்காக நான் தேவனுடைய வார்த்தைக்காக காலையில் அதிகாலையில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 43ஆம் வசனம். 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது, அந்த வசனத்தை பாருங்க, 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ இந்த வசனத்தை வாசித்த உடனே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எப்பொழுது
எப்பொழுது தேவதூதன் தோன்றினான் என்று சொல்லி பார்த்தால், ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணின பொழுது, தனித்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் பிதா ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அது நமக்கு ஒரு மாடலாக, நமக்கு ஒரு ஒரு படிப்பதற்கு ஒரு லெசனாக தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும், ஆண்டவர் ஜெபித்த போது மட்டும்தான் பிதா தூதனை அனுப்பினாரா, எனக்கும் அனுப்ப மாட்டாரா? எனக்கும் பலப்படுத்தும்படி, என்னை பலப்படுத்தும்படி தூதனை அனுப்ப மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், யாரெல்லாம் தனித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்தும்படி, அல்லது அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, அவர்களுக்கு முன்பாக வாசலை திறக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தமாக விழுந்தது என்று நமக்கு தெரியும். அடுத்தது படப்போகிற பாடுகளை குறித்து அவருடைய உள்ளத்துல ஒரு வியாகுலம், அந்த வியாகுலத்தோடு கூட அவர் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தனித்து ஜெபித்த பொழுது, அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டது, ஒரு பலன் தேவைப்பட்டது. எதற்கு? தொடர்ந்து பாடுகளை அனுபவிக்க, தேவ சித்தத்தின்படி வாழ, தேவ சித்தத்தின்படி போகும்பொழுது நிறைய பாடுகள் அனுபவித்து மரணத்தை சந்திக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டபடியினால பிதா தன்னுடைய தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பலவிதமான வியாகுலங்களோடு, பலவிதமான கவலைகளோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு நீங்க இருப்பீர்களே ஆனால், நீங்க போக வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம், அவருடைய பாதம். அவருடைய பாதத்தண்டை நீங்க போய் தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசுவை எப்படி பலப்படுத்தினாரோ அதே போல உங்களை பலப்படுத்த ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் தனித்து ஜெபித்த தேவ மனிதர்கள் சிலரையும் அவருடைய ஜெபங்களை கேட்கும்படி கர்த்தர் எப்படி தூதனை அனுப்பினார் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19, 14, 15. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். 16ஆம் வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனஹெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கேளும். ஆமென். இங்கு எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இந்த சனகரிப் பயங்கரமாக பேசின பொழுது, 18ஆம் அதிகாரத்தில் பேசின பொழுது இவர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நிருபங்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி, ரொம்ப எங்களை நிந்திக்கிறாங்க, சீரியா ராஜா எங்களை, இஸ்ரவேல் ஜனங்களையும் ஜீவனுள்ள தேவனையும் அதிகமாக நிந்திக்கிறான், ஆகவே நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியுடைய உதவியை இந்த எசேக்கியா நாடினார். ஃபர்ஸ்ட் நாடினார். அதுக்கு பிறகு திரும்பவும் அந்த சனகரிப் ஒரு பெரிய நிருபத்தை அனுப்பி, நான் கண்டிப்பா உங்களை அழித்து போடுவேன், ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று எசேக்கியா சொல்ற வார்த்தைகளை நம்பாதேயுங்க, கண்டிப்பா நான் வருவேன் என்று சொல்லி ஒரு நிருபத்தை அனுப்பின பொழுது, அந்த நிருபத்தை வாங்கி, நிருபம்னா லெட்டர்,
அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அப்படியே இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்துக்குள்ள ஓடி போய் அதை விரித்து வைத்து தேவனை நோக்கி தனித்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லலாம் நம்ம ஜெபத்தில் பழகுவதற்கு முன்பாக ஊழியக்காரர்களுடைய துணையை தேடி இருக்கலாம். தீர்க்கதரிசிகள் ஜெபிக்க மாட்டாங்களா? அவர்கள் எனக்காக ஒரு விண்ணப்பம் பண்ண மாட்டார்களா? என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா என்று அவர்களை நாடி இருக்கலாம். ஆனால் எசேக்கியாவும் நாடினார். ஆனால் அதன் பிறகு இன்னும் இக்கட்டுகள் வந்த பொழுது இனி நம்ம தேவனிடத்துல நேரடியா தனித்து ஜெபிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் தனித்து ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 15ஆம் வசனம் முழுவதும் அவர் ஆராதிக்கிறார். ஏன்னா ஆராதனை தேவனை நம்முடைய மத்தியில கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதித்த உடனே தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே வந்து விட்டது. வந்த உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரை பாரும், கண்ணோக்கி பாரும், நீர் கேளும் அப்பா, இந்த நிந்தனைகளை கேளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எங்களை ரட்சியும் அப்பா என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 19ஆம் வசனம், இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஆமென். ஆண்டவரே, நீங்க தான் ராஜா என்று அறியும்படிக்கு எங்களை ரட்சியும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டார். எப்படி கேட்டார், எப்படி அவருக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் 34ஆம் வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். 34ஆம் வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பி. ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே முதல்ல ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முதல்ல நமக்கு கொடுக்கிறது வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. நேற்று நம்ம ஜெபிக்கும் போது சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பெத்தேலின் அனுபவம். பெத்தேலின் அனுபவம் என்ன? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமென். முதல்ல ஆண்டவர் பெத்தேலின் அனுபவத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதோடு நிற்க மாட்டார், ஏல் பெத்தேல் அனுபவத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டு உன் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு, எருசலேமுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்குவேன், நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல நான் பறந்து காக்கிற பட்சியை போல இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தையே இவருக்கு நினைப்பூட்டுகிறார், இவருக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து முதல்ல நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இது நம்முடைய அனுபவம். அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சினாலே உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடணும். எந்த காரியமும் இனி என்னை அசைக்காது, இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பிரச்சனைகள் வந்த பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தை வந்த உடனே நான் அதை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதே மாதிரி அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுனாலே உடனே நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்து விட்டார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென், செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அடுத்த வசனம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால்,
ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததன் விளைவு, தனி ஜெபம் பண்ணினதின் விளைவு, அந்த ராத்திரி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் 185,000 பேரை சங்கரித்தான். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்கிறோமோ, நம்முடைய பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும், அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும், நம்ம ஒரு நாள் கூடி ஜெபிக்கணும், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி சொல்லியே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எசேக்கியா பாருங்க, நேராக போய் ஆலயத்துக்குள்ள போனதின் விளைவு, தனித்து ஜெபித்ததின் விளைவு, தேவனை நோக்கி பார்த்ததன் விளைவு, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தூதனை அனுப்பினதுனால அசீரியரின் பாளையத்திலிருந்து அத்தனை பேரையும் அந்த ஒரு தூதன் அழித்து போட்டார். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்ததை இவர்கள் பார்த்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜா ஜெபித்தாரே, இந்த எசேக்கியா ராஜா தூதனை பார்த்தாரா பார்க்கலையா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தூதனை பார்த்தாரா? தூதனை பார்க்கல. ஆனா அவர் செய்த அந்த விளைவை, அந்த அற்புதத்தை பார்க்கிறார். கர்த்தர் செய்த அற்புதத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதிகாலையில் எழும்பும்போது செத்த பிரேதங்களாக கிடக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்தது, தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்டுட்டா உடனே நீங்கள் என்ன ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே, அந்த தூதனை நான் பார்க்கணும், அந்த தூதன் வர்றதை பார்க்கணும், அந்த செட்டையை பார்க்கணும், அந்த இறகுகளை நான் சேகரிக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் ஜெபம், அந்த ஃபெதரை டச் பண்ணணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணக்கூடாது. தூதனை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தூதனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அற்புதத்தை பார்த்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நடக்கிறது என்ன? அற்புதத்தை பார்ப்பதற்கும் நாம் ஜெபத்துக்கும் இடையில நடக்கிறது என்ன? கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தனி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் சிங்காசனத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்காக உதவி செய்யும்படி, பணிவிடை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை சங்கரிக்கும்படி கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? மனுஷரால ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழும்பி நிற்கிறாங்களா? போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். அதனுடைய விளைவையும் நீங்க பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென். இந்த எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுதும், 20ஆம் அதிகாரத்தில் அவர் வியாதிப்பட்ட பொழுதும் அவருக்கு தெரியும் இல்லையா தனி ஜெபத்தின் அருமை. அதனால மறுபடியும் அவர் சுவர்புறமாய் திரும்பி, யாரையும் பார்க்காம, யாரையும் துணைக்கு கூப்பிடாம, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட கூட எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணான, நான் ஜெபம் பண்ணான எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லி அவர் தனித்து ஜெபிக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார், நிம்ம பிழைக்க மாட்டீர்னு சொல்றாரு. ஐயோ, எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்டாரா? இல்ல, கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஆண்டவரை நோக்கி டைரக்டா கூப்பிட்டா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார்னு எசேக்கியாவுக்கு தெரிஞ்சது. அதாவது முதல்ல நம்ம யார்ட்டையாவது சொல்லி ஜெபிக்கலாம். வர 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம மெச்சூரிட்டி, ஜெப வாழ்க்கையில மெச்சூரிட்டி ஆக 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 நமக்கு தெரியும், நம்ம ஜெபித்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால அவர் ஜெபம் பண்ணினார், உடனே விண்ணப்பத்தை கேட்டார், அந்த இடத்திலும் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கண்டிப்பா நான் இதுலயும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தொட்டு சுகத்தை கொடுத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு கூட இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். ஆமென். இந்த நேரத்துல நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு ஜெபத்துல நடத்த நீங்க ஜெபிக்கிறது போல இருந்தாலும்,
இப்பொழுது நீங்க ஆண்டவரை நோக்கி தனித்து கூப்பிட்டு பாருங்களேன். இப்போ இந்த நேரத்தில் எங்க இருந்தாலும், உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும், எந்த வீட்டின் மூலையில் இருந்தாலும், எந்த டிராவல்ல இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க இப்ப தனித்து தேவனோடு பேச போறீங்க. சரியா? நீங்க தேவனை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனங்கள் உங்களை வேதனைப்படுத்துதா, அல்லது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நம்ம தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:12. இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமேன். இந்த ஜெபம், தேவனோடு கூட தனித்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை செய்த மனிதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். எல்லாரும் நம்ம எலியேசர்னு சொல்லுவோம். இதுல பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அவர்தான் என்று நம்ம நம்புகிறோம் இல்லையா? அந்த எலியேசரை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், என்னுடைய மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை, ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வரும்படி நீ என்னுடைய குடும்பத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பின பொழுது அவர் புறப்பட்டு போய் ஆபிரகாமுடைய ஊருக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு துறவண்டையில உட்கார்ந்து விட்டு, எந்த பெண் வருவாள்னு பார்க்கறதா, யார் வீட்டுக்கு போறது, ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வீட்டு எங்க இருக்குன்னு கூட தெரியாதே. அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, பின்கோடு கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ என்ன பண்ணன்னு தெரியாம அவர் அந்த துறவண்டையில் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி தனித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நம்முடைய அடியானுக்கு ஆபிரகாமுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி அந்த காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு அடையாளம், நான் இந்த துறவண்டையில் நான் நிற்கிறேன், இந்த துறவண்டை தேடி ஒரு பெண்ணை அனுப்புங்க ஏசப்பா. அந்த பெண்ணை நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற பெண் ஆண்டவரே இந்தந்த அடையாளங்களோடு இருக்கணும். அதாவது நான் ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்கணும், எனக்கு குடிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன், குடும்பத்துக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பெண் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற பெண்ணாய் இருப்பாள். ஆகவே அந்த காரியத்தை செய்ய, அதை நான் அறிந்து கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, அதை அறிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஆபிரகாமோடு இருந்ததுனால அவருக்கும் தெரியும், ஆபிரகாம் எப்படி ஜெபித்தாரோ அதே போல எனக்கும் ஜெபிக்க தெரியும் என்று அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததின் விளைவு, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆமென். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னேங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? இப்படி ஜெபித்து முடிக்கும் முன்னே. ஆமென், ஹல்லேலூயா. இவர் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி, இந்த பிரேயர் பார்த்தா இப்போ வாசிக்கும் போது நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த பிரேயரை வாசித்துருவோம், ஜெபிச்சிருவோம். ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஜெபிச்சார்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கலாம், அல்லது ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, நம்ம ஆண்டவர் பாருங்க, சொல்லி முடிக்கும் முன்னே ரெபெக்காளை அங்க கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவர் எப்படி ரெபெக்காள் வந்தாள் என்று சொல்லுகிறார் என்றால் 40ஆம் வசனத்தை வாசிப்போமா? 40ஆம் வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். இது ஆபிரகாம் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை. நீ போ, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார். அதே போல எலியேசர் ஜெபித்த உடனே தூதனை அனுப்பி அந்த ரெபெக்காளை பிடித்து கொண்டு அந்த துறவண்டையிலே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே, அல்லது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கூட ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பெண்ணை கொண்டு வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கலாம்.
கரெக்டாக ஜெபித்து முடிக்கும் பொழுது அந்த பெண் அந்த இடத்துல வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். அதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். ஆமேன், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, துவங்கின உடனே கர்த்தர் தூதனை அனுப்ப தொடங்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அங்க ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிட்டார். தூதன் போய் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இதுலயே நான் உங்களுக்கு சொல்றேன், எலியேசர் தூதனை பார்த்தாரா அப்படின்னா தூதனை பார்க்கல, அந்த பெண்ணை தான் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். தனித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுவார். தூதருக்கு கட்டளையிட்டு அவர்களை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, நேர்வழியாய் நடத்தின தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குமாரனுக்கு எலியேசரை நேர்வழியாய் நடத்தி அந்த ரெபெக்காளை கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தாரே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக. அதனால ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்க போகிறோம். வயதாகி கொண்டே போகுது, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஒரு அம்மா நேற்று அழுது கொண்டே ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, என் மகளுக்கு 34 வயதாகி விட்டது, என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், அவர் இருந்தாலாவது ஒரு பொண்ணு பார்த்துருப்பாரு, மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, அவரும் இல்லை. ஏற்கனவே ஒரு திருமணம் ஒழுங்காகி அது பிரேக் ஆகி விட்டது. அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மாப்பிள்ளை கூட வரமாட்டேங்குது என்று சொல்லி அழுது கொண்டே பேசினாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. எப்பொழுது திருமணம் நடக்கும்? எப்பொழுது கர்த்தர் ஒரு வழி திறப்பார்? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, அன்றைக்கு துறவண்டையில் நின்ற எலியேசரை போல நாங்கள் துறவண்டை நிற்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக நேர்வழியாய் நடத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும்படி ஒரு தூதனை அனுப்புங்கப்பா. ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. காரியத்தை சித்திக்க பண்ணுங்கப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? நீங்க கூப்பிடுங்க, இப்பவே கூப்பிடுங்க. நல்ல திருமணங்கள் நடக்க போகுது, திருமணங்கள் ஒழுங்காக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க அப்படியே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்க. யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை பிள்ளைகள், நீங்கள் இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். ஒருவேளை பெற்றோர் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அல்லது உறவினர் நண்பர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர் அப்பா. தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி நேர்வழியாய் நடத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று இப்பொழுது நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை நீர் கொண்டு வந்தது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. சத்ருவின் தடைகள் முறிக்கப்படுவதாக. தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும். நிறைய திருமணங்கள் ஒழுங்காகட்டும். நிறைய திருமணங்கள் நியமிக்கப்படட்டும். என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். வெட்டிங் நடக்கட்டும். ரிசப்ஷன் நடக்கட்டும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக. ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க. தவறான துணைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளை கொண்டு வந்தீங்களே, அதே போல ஏற்ற துணைகளை மட்டும் கொண்டு வாங்கப்பா. சத்துரு வஞ்சிக்காதபடிக்கு தூதனை அனுப்பி அவனுடைய திட்டங்களை முறித்து போட்டுட்டு உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா.
ஆண்டவரே இந்த மாதத்துல இந்த வாரத்திலேயே நிறைய டெஸ்டிமோனிஸ் கேள்விப்படணும் அப்பா. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, திருமணம் ஒழுங்காகி விட்டது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று நிறைய டெஸ்டிமோனிஸை நாங்கள் கேட்கணும் அப்பா. குறிப்பாக 30 வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். 40ஸை தொட்டுவிட்ட 40 வயதை தொட்டுவிட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஈசாக்குக்கு 40 வயதுல திருமணம் நடந்ததப்பா. ஆண்டவரே 40 வயதானாலும் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க உங்களால முடியும் என்பதற்கு ஈசாக்கு ஒரு அடையாளம் அல்லவா? தயவு செஞ்சு எஸ்அப்பா, பிள்ளைகளுக்கு வயதானாலும் அப்பா, நாட்கள் ஏறினாலும், உதவி செய்ய ஆள் இல்லைனாலும் உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் இறங்குவீராக, பதில் செய்வீராக. அடுத்த வியாழக்கிழமை சாட்சி சொல்லணும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக, தடைகள் உடைக்கப்படுவதாக, நொறுக்கப்படுவதாக, தூதர்களை அனுப்புவீராக. உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நேர்வழியாய் நடத்தி உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கைகளை தட்டி சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். சொல்லுங்க, தடைகளை நொறுக்கிடுவார். என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், என் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 18:22. சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆமென். இந்த இடத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தனித்து நின்று கொண்டிருந்தான். தனித்து நின்று கொண்டிருந்தான். அவன் ஏன் தனித்து நின்று கொண்டிருந்தான்? அவனுடைய சகோதரனாகிய லோத்து வசித்த அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த பட்டணத்தை காப்பாற்றும்படி, நீதிமானை காப்பாற்றும்படி, அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாதே, அவனுடைய சகோதரனாகிய அந்த சகோதரன் மகனாகிய லோத்து அழிக்கப்பட்டு விடக்கூடாதே, அவன் குடும்பம் அழிக்கப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் தனித்து நின்றான் என்று பார்க்கிறோம். தனித்து நின்ற பொழுது நடந்தது என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அடுத்த வசனம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எங்கேயோ இருந்து ஜெபம் பண்ணாரு.
இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து இங்க சோதோம் குமரா பட்டணத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் அங்கே தனித்து ஜெபித்ததன் விளைவு கர்த்தர் தூதனை அனுப்பி லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க தனித்து பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை ரிசல்ட் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியாவிட்டாலும் கண்டிப்பா அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல, அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க, நீங்க தனித்து ஜெபிக்கணும். குறிப்பாக தேசத்துக்காக, பட்டணத்துக்காக நீங்க திறப்புல நின்னீங்கன்னா உங்கள் நிமித்தம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம், நீதிமான்கள், ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நாசரேத் என்ற பட்டணத்தில் மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிற ஒரு இரவில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலராக கூடி ஜெபித்தார்கள். கிட்டத்தட்ட 9 பேரா 20 பேரா தெரியல. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிஷனரிஸ்க்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ வட இந்தியாவில் 2 சகோதரிகள் இவர்களால் தாங்கப்படுகிற மிஷனரிஸ், அவர்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்த பொழுது பஸ் போய்விட்டது. அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது, நடக்கவும் முடியாது, இருட்டி விட்டது. ஆகவே ஒரு மரத்தடியில் அவர்கள் படுத்து விட்டார்கள். இவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த சில மனிதர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். ஆனால் இவர்கள் தூங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் நடந்தது என்ன, காலையிலே அந்த மனிதர்கள் வந்த உடனே இவங்க பயந்துருக்கிறாங்க. என்ன என்று கேட்ட பொழுது, நேற்று உங்களை நாங்கள் தீங்கு செய்யும்படி, உங்களை கெடுக்கும்படி நாங்கள் வந்தோம். ஆனால் உங்களை சுற்றி 21 மனிதர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்களே, 21 ஏஞ்சல்ஸை நாங்கள் பார்த்தோமே, அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க என்று கேட்ட பொழுது, யாருமே இல்லையே, யாருமே எங்களோடு இல்லை இருந்தாங்க என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார். இந்த சம்பவத்தை அவங்க அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு, மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையா, நாசரத்தில் தாங்குறாங்களே அவங்களுக்கு அனுப்புனாங்க இந்த டேட்டு, இந்த டைம் எல்லாம். அப்போ அவங்க அதை வைத்து பார்த்தும் பொழுது 21 பேராக அதே இடத்துல அதே நேரத்தில் அவர்கள் ஜெபித்ததின் விளைவு இங்கே இந்த 2 பெண்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணினால், பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேலோ வென்றால் எல்லாரும், ஒரு பத்திரம் வந்தது, ஒரு சட்டம் வந்தது, ஆண்டவரை யாரும் அவரவர் தெய்வத்தை வணங்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் வந்தது. ராஜாவிடத்துல தான் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் தினம் செய்து வருகிறபடியே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி தன் அறையிலே போய் 3 வேளை அவன் தனித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் தனித்து ஜெபித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவர் ஜெபித்ததின் விளைவு பாருங்க, 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தனித்து ஜெபித்ததினால சிங்கக்கெபிகள்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கர்த்தர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக
இங்கே கூட தானியேலுக்கு விரோதமாக சதி செய்து தான் இந்த சட்டமே, இந்த பத்திரமே கையெழுத்து வைக்கப்பட்டது. இவர் எப்படியாவது கீழே விழ தள்ளிடணும். இதே மாதிரி கன்னிங்கா உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், உங்களை குறித்து அவதூறாய் பேசலாம், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுக்கணும்னு நினைக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு ஒரு எழும்பி வரலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் பாதையில் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திடாதீங்க, தனித்து ஜெபிப்பதை விட்டுறாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்தா அல்லது ஒரு நெருக்கம் வந்தா ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. ஒரு சிலர் நெருக்கம் வரும்போது அதிகமாக ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் நெருக்கம் வரும்பொழுது விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் அன்பா உங்களுக்கு சொல்கிறேன், தானியேலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணினால், தனித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், உங்களுடைய ரொட்டீன் ஜெப வேலை நடந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்க அர்ப்பணிச்சிருங்க. தனித்து ஜெபித்தா கர்த்தர் பெரிய சிங்கக்கபி வந்தாலும், சூளை நெருப்பு வந்தா கூட ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், தூதனை அனுப்பி பாதுகாப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த உபத்திரவங்களின் வழியாக போய்கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சில மனிதர்கள் தங்கள் வாயை திறந்து தேவையில்லாத பேச்சுக்கள் கூட இவர்களுக்கு விரோதமாய் பேசலாம், தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வரலாம். நம்முடைய பிள்ளைகளை கீழே விழ தள்ளணும், இவர்களை ப்ரொமோஷனை தடுக்கணும், இவர்களை எப்படியாவது கெடுத்துடணும் என்று பல விதங்களில் பிசாசு அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா, தினமும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க. அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, இவர்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தூதனை அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்க. எதிராய் பேசுகிற நாவுகளை தூதனை அனுப்பி கட்டி போடுங்கப்பா, வாயை கட்டி போடுங்கப்பா, வாயை கட்டி போடுங்கப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா, சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டுருங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் 9:21. போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஆமென். தன்னுடைய ஜனத்துக்காக, மக்களுக்காக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தானியேல் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது
கர்த்தர் தூதனை அனுப்பினார். இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் தனித்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இல்லையா? எங்கேயோ நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், ஆண்டவர் அந்த இடத்துக்கு தூதனை அனுப்புவார். நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆனா இந்த இடத்துல தானியேலுக்கு கண்களுக்கே தெரிகிறது, தூதன் வருகிறார், அவருடைய தொடுதலை உணர்கிறார். அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க அவர் இங்க வருகிறார். யாக்கோபு ஒரு சொப்பனத்தை கண்டான் இல்லையா? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது நம்முடைய அடையாளம் என்ன? பூமியில் இருக்கிற நம்முடைய ஜெபங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற தேவதூதர்கள். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து ஆண்டவர் கட்டளை இட்ட உடனே அதை கொண்டு வருகிற தேவதூதர்களை குறிக்கிறது இல்லையா? இந்த வசனத்துல சொல்லுகிறார், தானியேலே நீ பிரியமானவன், ஏன்னா நீ தனித்து ஜெபிக்கிறவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, அதை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்க துவங்கும் பொழுதே உங்களுக்காக கட்டளை வெளிப்படும். தூதனை அனுப்பி அதற்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதே வேளையில 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3 வாரம் அவர் துக்கித்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், உபவாசம் பண்ணினார். முதல் வசனத்துல பார்க்கிறோம், தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியாக அறிந்து கொண்டது நிமித்தம் நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அடுத்த வசனத்துல உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இங்கேயும் அவர் சொல்லுகிறார், தூதன் அனுப்புகிறார். நீ அறிவை அடைய, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்த உன் மனதை செலுத்தின நாள் முதல் 3 வார காலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராக செலுத்தி ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே, முதல் நாளிலேயே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உடனே ஆண்டவர் கட்டளையிட்டார், நான் புறப்பட்டு வந்து விட்டேன். 9ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், தனித்து ஜெபிக்கும் பொழுது சம்டைம்ஸ் உடனே ஆண்டவர் அனுப்பும் போது, கட்டளை வெளிப்பட்டு அனுப்பும் பொழுது உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து விடுகிறது. இங்க பார்க்கிறோம், முதல் நாளே அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் 13ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்கலாமா? 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாள் எதிர்த்து நின்றான். தூதன் வருகிறாரு, கட்டளையை பெற்றுக்கொண்டு தானியேலுக்கு அதை அறிவிக்க. ஆனா இந்த பெர்சியா ராஜ்யத்துல தான் இவர் இருக்கிறார் இல்லையா? இந்த ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் எதிர்த்து நிற்கிறார். அந்த நேரத்துல என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது, மிகாவேல் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க, திரும்ப மிகாவேல் என்ற தூதனை அனுப்பி வைக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கும் பொழுது சில சமயம் உடனே பதில் கிடைச்சிரும். பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் மினிட்டே நமக்கு பதில் கிடைச்சிரும். சில சமயம் அன்னைக்கு 1 hour கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, அல்லது 1 நாள் கழிச்சு நமக்கு பதில் கிடைச்சிரும். சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும். ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் விஷயம். நம்முடைய பதிலை ஆண்டவர் அனுப்பி தூதன் மூலமாய் அனுப்பும் பொழுது, இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற சேனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற வானமண்டல ஆவிகள், விக்கிரகத்தின் கிரியைகள் எதிர்த்து நிற்கிறது. இவங்களுக்கு இந்த பதில் வந்துடக்கூடாது.
இந்த ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, இந்த கட்டளை இவங்களுக்கு நேரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய தனி ஜெபத்தின் பதிலை தடை செய்ய, அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான். ஆனாலும் அந்த பிசாசோடு யுத்தம் பண்ண கர்த்தர் மறுபடியும் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை துவக்கத்தை மட்டும் வாசித்துருவோமா? 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். ஆமேன், எழும்புவான். ஆமேன். ஜனத்தின் புத்திரருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்கிற சத்துருக்களோடு கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்கும்படி மிகாவேல் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில நான் ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. முதல் நாளே பதில் கிடைச்சாலும் தானியேல் பாருங்க 21 நாள் ஜெபித்தார். அந்த 21ஆவது நாள் அந்த எல்லா சத்துருக்களையும் வெட்டி அந்த பதில் அவருக்கு வந்து சேர்ந்தது போல நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற மிகாவேல் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி உங்களுக்கு பதில் கிடைக்கும்படி செய்வார். ஆமேன். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் வரலையோ அந்த பதில் வராத ஜெபங்களை கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும்படி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். சரியா? எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் எத்தனை நாட்கள் ஜெபித்தேன், ஆனாலும் ஏன் இன்னும் பதில் வரலன்னு காத்துட்டு இருக்கீங்கல்ல, இன்றைக்கு அந்த சத்ருவின் கிரியைகள், பதிலை தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. அவர் அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு யுத்தம் பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்கள் ஜனத்தின் புத்திரருக்காக ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறார். மிகாவேல் தூதன் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். அதனால எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக, தேசத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, சரீர சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கட்டளை பிறக்கிறது. அந்த கட்டளையை தடுக்கிற சத்ருவோடும் கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த கட்டளை உங்கள் கையில் கிடைக்கும்படி, அந்த பதில் உங்க கைகளில் கிடைக்கும்படி தூதனை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செஞ்சிருங்க, நீங்க தூதர்களுக்கு கட்டளை இடுங்க, நீங்க தூதர்களை அனுப்புங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே தடைப்பட்ட காரியங்கள், பதில் வராத காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது, கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஆனா ஏன் இன்னும் தடை? ஏன் என் வாழ்க்கையில தடை? இன்னைக்கு ஆண்டவர் தடைகளை முறித்து போடும்படி தூதனை அனுப்புகிறார். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலே அற்புதங்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் தூதனை அனுப்ப போகிறார். ஆமேன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? தடைப்பட்ட ஜெபங்கள், தடைப்பட்ட விண்ணப்பங்கள் நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும். எந்த ஜெபத்துக்காக நீங்க ஜெபித்து அந்த பதிலுக்காக காத்திருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அப்பா, தடைகளை தகர்த்து தூதனை அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அழித்து எங்களுக்கு பதில் வரட்டும் அப்பா. பல மாதங்களாக காத்திருக்கிறோம், நெடுங்காலமாக காத்திருக்கிறோம். நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறதப்பா. விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமே, ஜீவ விருட்சம் போல இருக்குமே. அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறாங்களே, எவ்வளவு காலம் ஜெபித்து 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 அற்புதம் நடக்காமல் சோர்ந்து போய் இருக்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி ஒரு தூதனை அனுப்புங்க தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதற்காக தூதனை அனுப்புவீராக, அனுப்புவீராக.
இயேசுவின் நாமத்தில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் கரங்களில் கிடைக்கும்படி, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்படி தூதனை அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எந்தெந்த சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா, ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. அந்த அற்புதம் அவர்கள் கரங்களில் கிடைக்க விடாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், வீடுகள் கட்டப்படட்டும், சொந்த வீட்டில் குடியிருப்பார்களாக. வாடகை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஒரு விடுதலை உண்டாகட்டும். நல்ல வேலை கிடைக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் உயர்வை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும். ப்ரமோஷனை கொடுங்க, இன்கிரிமெண்டை கொடுங்க, கடன் பிரச்சனை மாறட்டும், பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே, ஜெபிக்க தொடங்கின உடனே நீர் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்னும் ஆண்டவரே, காத்திருக்கிறாங்களே, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. தூதனை அனுப்பி சுகத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா. மனுஷீக கிரியைகள், பிசாசின் கிரியைகள், தந்திர மந்திரங்கள், பெல்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. திருமண தடைகள் நொறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, துருக்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தூதனை அனுப்பி மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க, விடுவீங்க அப்பா. எந்தெந்த தேசத்தில் பட்டணத்தில் எல்லாம் பஞ்சம் இருக்குதோ ஆண்டவரே, வாதைகள் இருக்குதோ, அங்கெல்லாம் தூதனை அனுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவதூதர் சேனைகள் என்னோடு செல்லுகின்ற இடமெல்லாம் சூழ்ந்திடுவார். தேவதூதர் சேனைகள் என்னோடு செல்லுகின்ற இடமெல்லாம் சூழ்ந்திடுவார். பாதங்கள் கல்லின் மேலே இடராமல் கரங்களில் ஏந்தி உன்னை நடத்திடுவார். பாதங்கள் கல்லின் மேலே இடராமல் கரங்களில் ஏந்தி உன்னை நடத்திடுவார். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்ம எல்லாம் ஜெபித்திருக்கோம், சேர்ந்து ஜெபித்திருக்கோம். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி ஒரு 5 அல்லது 10 நிமிஷமாவது தனித்து தேவனோடு உறவாடுங்க. அப்பா, என்னுடைய இந்தந்த காரியங்களெல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களிடத்துல சொல்கிறேன், நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்களுக்காக கட்டளை வெளிப்படட்டும், ஆண்டவர் எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யுங்க, தூதனை அனுப்புங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். சுகத்துக்காக ஜெபம் பண்ணோம், திருமணத்துக்காக ஜெபம் பண்ணோம், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணோம், சமாதானத்துக்காக, வேலைக்காக, வீட்டுக்காக, பொருளாதாரத்துக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு.
உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் தனி ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.